ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தி அண்ட் எனர்ஜியான ட்ரிங்க் ஹரீரா தான் செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நட்ஸ் அதிகமாக சேர்க்கறதால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சிட்ஸா சமையலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு இந்த ஹரீரா பண்ணுறதுக்கு பாதாம், முந்திரி, பிஸ்தா எடுத்துக்கலாம். நட்ஸ் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், அது நம்மளோட சாய்ஸ் தான். நான் எல்லாத்துலேயுமே 15 எடுத்திருக்கேன். பாதாமை அட்லீஸ்ட் 6 hours ஆகுது தண்ணியில் ஊற வைக்கணும். அப்போ தோல் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். சப்போஸ் நம்ம பாதாமை ஊற வைக்கலன்னா ஹாட் வாட்டரில் போட்டால் 2 minutes தோல் ஈஸியாக இப்படி எடுக்க வந்துடும். இப்போ இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 tablespoon நெய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு நல்ல வாசனையும் ஃப்ளேவரும் கிடைக்கும். இப்போது அரைச்சி வச்சிருக்கிற நட்ஸ் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அடி பிடிக்காமல் 5 minutes லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பச்சை வாசனை போனதும் 1/2 liter காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மில்க் மேட் கூட சேர்த்துக்கலாம், அப்போ டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கும். சுகர் அதிகமாக சேர்த்தா திகட்டிடும், மைல்டாக சேர்த்தா ஹரீரா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே செய்யுங்க, கைவிடாமல் கிண்டணும். விட்டுட்டா கட்டி கட்டியாக ஆகிடும், இல்லைனா டக்குன்னு அடி பிடிச்சிரும். அரை மூடி தேங்காய் எடுத்து நல்ல கட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக தான் தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பால் சேர்த்துட்டு 2 minutes கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஹரீரா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இந்த ஹரீரா செய்கிறது ரொம்ப ஈஸி, ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. கிட்ஸுக்கு வீக்லி ஒன்ஸ் செஞ்சு தரலாம். நியூலி மேரிட் கப்புள்ஸுக்கும் புதுசாக மேரேஜ் ஆக போகிறவங்களுக்கும் இந்த ஹரீரா செஞ்சு தருவாங்க. ஹெல்த்துக்கும் போன் ஸ்ட்ராங்குக்கும் நல்லது. வளரும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹரீராவை ஆப்பம், இடியாப்பம்க்கு தேங்காய் பாலுக்கு பதிலாக சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம். நல்லா தான் இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.